நம்ம இப்போ இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? நம்ம வந்து இப்போ சிம்பிள் டேஸ்டி பேச்சுலர் பாஸ்தா தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுங்க गाइस. ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இத வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ இல்ல லைக் ஷேருக்கு சொல்லல, சத்தியமா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி எங்க ஆச்சு வந்து ஒரு செஃப். சோ அந்த செஃப்பை பத்தி எப்படி பண்றாங்கன்னு தான் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ஆச்சி என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, கொஞ்சம் இது என்ன சொல்லுவாங்க, ஜீரகம், இது வந்து இது என்ன சொல்லுவாங்கம்மா, பெருஜீரகம், பட்டை, இது வந்து ஏதோ வச்சுருக்காங்க, இது என்னது, கிராம்பு இடித்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாஸ் பாக்கெட், அப்புறம் பாஸ்தா, அதுக்கப்புறம் பாஸ்தா பவுடர் கேட்டோம். நான் பாஸ்தா பவுடர் இல்லை, நூடுல்ஸ் பவுடர் தான் இருந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி வச்சுருக்காங்க. என்ன ஃப்ளேம் வைக்கணும் ஆச்சி, என்ன ஃப்ளேம் வைக்கணும்? தண்ணி போட்டு வெறும் தண்ணி போட்டிருக்காங்க. ஸோ சட்டியில் தண்ணி போட்டுட்டு நம்ம பாஸ்தாவும் போட்டாங்க. பாருங்க, இதான் நம்ம பாஸ்தா, ஸ்ப்ரிங் பாஸ்தா. நம்ம இது வந்து ஸ்ப்ரிங் எனக்கு ஒரு ஐயோ கடவுளே. இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெந்தது வந்து அப்படியே பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அந்த தண்ணி பாயிலாக இருந்துச்சுல, அதை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் ஹாட்டாக இருக்கும். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்க. சட்டி வச்சுட்டாங்க. நீயே ஊற்று, ஏன் எண்ணெயெல்லாம் ஊற்று. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமா? எண்ணெய் ஊற்றியாச்சா, எடுத்து பெருஞ்சீரகம் பட்டை போட்டு அப்படியே போட்டுறவா? பொரிஞ்சு வெங்காயம் கரண்டிட்டு வெங்காயம் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு எல்லாம் போட்டு வச்சோம். தக்காளி போட்டுக்கலாம், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சட்டியில் இருக்கிற எல்லாத்தையும். இன்னைக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் பண்ணிட்டேன். கை வெடிச்சிடக்கூடாது கடவுளே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சத்தியமா உண்மையான சொல்லுவேன். நீங்க எதுவும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாஸ்தா எத்தனை நிமிஷத்துக்கு கேட்டீங்கன்னா, பாஸ்தா அது 5 மினிட்ஸ்க்கு நீங்க இது பண்ணணும், பாயில் பண்ணணும். அப்பதான் நல்லா சாஃப்டா வரும். நாங்கள் 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். அது பாயிலிங் காமிக்கு இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா போட்டுக்கலாம். இப்போ வந்து என் திறமையை பாருங்க கைஸ். எனக்கு வந்து அது 10 வயசுல வந்து நான் சூப்பரா பண்ணுவேன் சமையல். இல்ல பாருங்க எப்படி எல்லாம் சூப்பர் கலருக்கு வருங்க பாருங்க. நான் இந்த மாதிரிலாம் ஒரு சில ஆட்டை பண்ணுவேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, இதை வந்து நீ உங்க அப்பாவா நினைச்சு பண்ணு, அப்பதான் செம்மையா பண்ணுவேன், இல்லைன்னா கேவலமா பண்ணுவேன்ட்டு. ஓகே, அது எதுக்கு சொல்றாங்கன்னா அப்பதான் சாஃப்டா பண்ணுவேன் அப்படின்னாரு. உங்க அம்மாவா நீ நினைச்சு பண்ணனா நீ இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா சாஃப்டா தான் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு தான் சாப்பாடு கிடைக்காது. இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். எவ்வளவு போதுமா? போதும். இப்போ தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ மசாலாவை போட்டுடலாம். நம்ம சிசர் யாராவது இப்போ எடுத்துட்டு வாங்க போ. இவ்வளோதான். ஸோ சிம்பிள் அண்ட் டேஸ்டி பாஸ்தா. ஆமா, சிம்பிள்
நிமிஷத்துல பண்ணிடலாம் கைஸ். நீங்க அவ்வளவுதான் போட்டுருமா? 25 minutes. 5 minutes 25. அது கூட 2 சேர்த்தா 25 minutes. 10 minutes பாஸ்தா இது. இல்ல 15 minutes pasta. சாஸ் போட்டுக்கலாம். கடைசியில் சாஸ் இப்போ வேணாம். சாஸ் லாஸ்ட்ல போட்டுக்கோன்ட்டாங்க. இப்போ நான் கேட்டேன் சாஸ் போடலாமான்ட்டு. சாஸ் லாஸ்ட்ல போட்டுலான்ட்டாங்க. நான் இப்போ போட்ட கூடாது. இப்போ வந்து பாஸ்தா போட்டுருவோம். அடுத்து பாஸ்தா வந்து எனக்கு போட தெரியாது, நல்லா ஆச்சி போடுவாங்க. இதெல்லாம் வெந்து போயிருக்க பாஸ்தா. துணி இங்கதான் வச்சிருந்தது, கீழே போயிடுச்சா? பாஸ்தால வந்து நல்லா இது சேரணும். இந்த மசாலாலாம் போடணும். நம்ம ஆச்சியே கிண்ட சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோத்தையும் போட்டு கிண்ட தெரியாது. அவங்க எவ்வளோ அழகா கிண்டுறாங்க பாருங்க. நம்ம ஹோம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ், டான்ஸ் வீடியோஸ், vlogs வீடியோஸ், அப்புறம் சேலஞ்சிங் வீடியோஸ், எல்லா வீடியோஸுமே நம்மளுக்கு வரும். ஸோ அதெல்லாம் மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெயிட்டிங் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் எங்க ஹோம் டூர் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் போடுறீங்கன்ட்டு. எனக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்து 100 அப்படின்னு சொல்ல மாட்டேன், 1K லைக்ஸ் வந்தா போதும் எனக்கு. ஏன்னா நான் குட்டி சேனல் வச்சிருக்கேன். ஸோ 1K லைக்ஸ் வந்தா அதுக்கு நான் ஹோம் டூர் போடலாம். இப்போ வந்து நம்ம சாஸ் ஊற்றிடலாம். சாஸ் இருக்கு, ஊற்றிட்டோம். சாஸை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அது ஃபுல்லா ஊற்றிடணும். இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம். பாருங்க கைஸ், எங்கள் ஆச்சி எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சு. Now wonderful pasta is ready guys. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் பண்ணியிருக்கேன்னு என் தம்பிக்கு சத்தியமாக தெரியாது. எங்கள் ஆச்சி பண்ணியிருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவனையே வந்து டேஸ்ட் பண்ண விடலான்ட்டு அவன் வந்திருக்கான். இந்த சாஸ் போட்டுடலாம் கொஞ்சோட. இப்போவும் கொஞ்சம் சாஸ் போட்டுக்கணும். இந்த சாஸ் வச்சு டேஸ்ட் பண்ணு. சுடுது, இப்போதான் பண்ணி கொடுத்துருக்கனால சுடுது கையில். சூப்பர் சமையல் இல்லக்கா, சத்தியமா எங்க அக்கா பண்றது மாதிரி இல்ல, ஒரு சூப்பர் இருந்துச்சு. இத எங்க அக்கா தான் பண்ணாங்க, நான் பார்த்தேன். சத்தியமா சூப்பர்